பெரிய ஒரு போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் பண்ணாங்க. இந்தியா அலையன்ஸ் கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜ்யசபா, லோக்சபா சேர்ந்து முக்கியமான தலைவர்கள் எல்லாமே கலந்துட்டாங்க. சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி மற்ற முக்கிய தலைவர்கள்லாம் திமுக சார்பில் கனிமொழி, டிஆர் பாலு, திருச்சி சிவாலாம் கலந்துட்டாங்க. ஒரு பெரிய அந்த போராட்டத்துக்கு பிறகுதான் அவங்க விவாதத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கின முத நாளே எஸ்ஆர் பற்றி விவாதம் நடத்தணும்னு கேட்குறாங்க. அதை மறுக்கிறாங்க. மறுத்த பிறகு அந்த அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்றத்துக்கு வெளியில் ஒரு பெரிய ரிஜெக்ட் எஸ்ஆர் என்ற ஒரு பெரிய ஒரு கோஷத்தை கையில் எடுக்கிறாங்க. இந்த எஸ்ஆர் கொண்டு வந்தது நோக்கமே இன்னைக்கு நிறைய சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறது. நீதிமன்றத்தில் அதுக்கான இதுவும் வச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் சட்ட ரீதியான போராட்டம், ஒரு பக்கம் ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டம், நாடாளுமன்றத்துக்குள்ள போராட்டம், நாடாளுமன்றத்துக்கு வெளியே போராட்டம்னு பெரிய அளவு எடுத்துருக்காங்க. இதுல பெரிய அளவில் பாதிக்கப்படுறது தமிழ்நாட்டிலும் இப்போ அந்த பாதிப்புகள் தெரிய ஆரம்பிச்சு. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்போம், தமிழ்நாட்டில் கூடிய மூத்த அமைச்சர் பெரியசாமி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். என்னுடைய ஆத்தூர் தொகுதியில் ஒரே ஊரில் 26 ஓட்டை நீக்கி இருக்கிறாங்க, ஷிஃப்டட்னு போட்டிருக்கிறாங்கன்றாரு. அப்போ என்ன நோக்கத்தோடு இங்கே போட்டிருக்கிறாங்க? ஒரு அமைச்சர் என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த பிஎல்ஓஸ் சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆபீசர்ஸ் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர் இறந்துருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள் இறந்துருக்காங்க. குஜராத்தில் இறந்துருக்கிறாங்க, வெஸ்ட் பெங்கால் இறந்துருக்காங்க, தமிழ்நாட்டில் ஒருத்தவங்க இறந்துருக்கிறாங்க, கேரளாவில் ஒரு பள்ளி ஆசிரியர் ஒருத்தர் இறந்துருக்கிறாரு. இது ஒரு பெரிய இவங்க செய்யக்கூடிய எல்லா விதமான இந்த சீர்திருத்த திட்டங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே அறகுறையாக தான் இருக்கும். ஒரே நாளில் 500,000 செல்லாதுன்னாங்க. அதனால பேங்க் வாசப்படி நின்று இறந்து போனவங்களுடைய கதை நூற்றுக்கணக்கான பேர் 21 நாள் லாக்டவுன் போட்டாங்க. அப்போ நடந்து போய் இறந்தவங்களுடைய லிஸ்ட் பெரிய லிஸ்ட். இந்த எஸ்ஐஆருங்கிறது இப்படிதான். உங்கள்கிட்ட கிளாரிட்டி இல்லையே. தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ல 13வது ஒரு கேள்வி என்ன போட்டுக்கிறாங்க அப்படின்னா, நீங்க பீகார் எஸ்ஐஆர்ல இருந்தீங்கன்னா போதும், 2015 ஜனவரி பீகார் எஸ்ஐஆர்ல இருந்தா போதும், அதை நீங்க ப்ரூஃப் ஆஃப் காமிச்சு ஓட்டு போடலான்றாங்க. நீங்க பீகார் ஓட்டர் ஐடி வச்சிருக்கக்கூடிய ஓட்டரா இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க பீகார் எஸ்ஐஆர்ல இருந்தீங்கன்னா அதை நீங்க ப்ரூஃப் ஆஃப் காமிச்சு ஓட்டு போடலான்றாங்க. இது எந்த தமிழ்நாட்டுக்கு பீகாருக்கு என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டில் யார் ஆள வேண்டும் தமிழர் தானே முடிவு பண்ணணும். பீகாரி எப்படி முடிவு பண்ணுவான்? இப்போ இது எல்லாமே உள்நோக்கத்தோடு இருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்களை தமிழ்நாட்டில் அவங்க சேர்க்க போறாங்க. இன்னைக்கு மாநில உரிமைகள் ஒன்றுனா பறிபோயிட்டு, மக்களுடைய அடிப்படை உரிமைகள் பறிபோயிட்டு, இதையெல்லாம் ஒன்றிணைந்து ஒரே குரலில் எதிர்ப்பதற்கு வலுவான கட்சிகள் வேணும். அகில இந்தியாவில் எதிர்ப்பதற்கு இந்தியா கூட்டணியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லோக்சபா, ராஜ்யசபா சேர்த்து 200 எம்பிகள் இருக்காங்க. இந்த 200 எம்பிகள் வீதிக்கு வந்த பிறகு விவாதத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க. விஜய் அறிக்கை கொடுத்தனால வந்தாங்களா? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சுபேர் ஜமால் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தொடர்ந்து இந்த 12 மாநிலங்களில் நடந்துட்டு இருக்கு. போராட்டங்களும் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்க, சட்ட போராட்டமும் எதிர்கட்சிகளால் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் அதுக்கு சம்பந்தமான ஹியரிங்ஸ் போய்கொண்டே இருக்கிறது. அதில் அபிஷேக் மனு சிங்வி பல துரிதமான வாதங்களை வைத்திருந்தார். இவர்கள் வகுத்திருக்கக்கூடிய இந்த சட்டமே அது ஒரு இல்லீகலானது, சட்டத்துக்கு புறம்பான ஒரு இதை உடனே அபாலிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல துரிதமான வாதங்களை வைத்திருந்தார். நீதியரசர்கள் பக்ஷி மற்றும் நீதியரசர் சூரியகாந்த், தலைமை நீதியரசர் தற்போது அவருடைய தலைமையிலான அந்த பெஞ்சு போய் கொண்டிருக்கின்றன. நாடாளுமன்றத்திலும் அது சம்பந்தமான விவாதங்கள் கோரப்பட்டது, போராட்டங்கள் நடைபெற்றது. வரக்கூடிய 9 மற்றும் 10ஆம் தேதி வச்சிருக்காங்க. விவாதம் வச்சிருக்கிறாங்க. எப்படி இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ரத்தாகுமா? ஒரு பெரும் ஆவலோடு மக்கள் காத்து கொண்டிருக்காங்க. பெரிய ஒரு போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் பண்ணாங்க. இந்தியா அலையன்ஸ் கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜ்யசபா, லோக்சபா சேர்ந்து முக்கியமான தலைவர்கள் எல்லாமே கலந்துட்டாங்க. சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி மற்ற முக்கிய தலைவர்கள்லாம் திமுக சார்பில் கனிமொழி, டிஆர் பாலு, திருச்சி சிவாலாம் கலந்துட்டாங்க. ஒரு பெரிய அந்த போராட்டத்துக்கு பிறகுதான் அவங்க விவாதத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கின முத நாளே எஸ்ஆர் பற்றி விவாதம் நடத்தணும்னு கேட்குறாங்க. அதை மறுக்கிறாங்க. மறுத்த பிறகு அந்த அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்றத்துக்கு வெளியில் ஒரு பெரிய ரிஜெக்ட் எஸ்ஆர் என்ற ஒரு பெரிய ஒரு கோஷத்தை கையில் எடுக்கிறாங்க. எடுத்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, சரி விவாதத்துக்கு வரலாம், 9ஆம் தேதி நாங்கள் விவாதத்துக்கு ஒத்துக்கிறோம். கிட்டத்தட்ட 18 மணி நேரம் விவாதம் நடக்க போதுன்றாங்க. இதில் முக்கியமான விஷயங்கள் பேசப்படும். பிரதமர் நேரடியாக அவைக்கு விளக்கம் கொடுக்கணுங்கிறாங்க. கண்டிப்பாக வரமாட்டாரு, ஆனால் அவங்க கேட்குறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இந்தியனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக கடமையை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்தது நோக்கமே இன்னைக்கு நிறைய சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறது. நீதிமன்றத்தில் அதுக்கான இதுவும் வச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் சட்ட ரீதியான போராட்டம், ஒரு பக்கம் ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டம், நாடாளுமன்றத்துக்குள்ள போராட்டம், நாடாளுமன்றத்துக்கு வெளியே போராட்டம்னு பெரிய அளவு எடுத்திருக்காங்க. இதுல பெரிய அளவில் பாதிக்கப்படுறது
தமிழ்நாட்டிலும் இப்போ அந்த பாதிப்புகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திருப்போம், தமிழ்நாட்டில் கூடிய மூத்த அமைச்சர் பெரியசாமி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். என்னுடைய ஆத்தூர் தொகுதியில ஒரே ஊர்ல 26,000 ஓட்டை வந்து நீக்கி இருக்கிறாங்க, ஷிஃப்டட்னு போட்டிருக்கிறாங்கன்றாரு. அப்ப என்ன நோக்கத்தோடு இங்க போட்டிருக்கிறாங்க? ஒரு அமைச்சர் நான் என்னுடைய கட்டுப்பாட்டுல இல்ல அது இத்தனைக்கும் எஸ்ஐஆர் அந்த அன்னைக்கே முடிச்சிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு பேசுறாரு. சொல்றாரு. அப்ப இது ஒரு ஆபத்தான நிலைமையா இருக்குல்ல. திருநெல்வேலியில பார்க்க அங்க ஒரு 22,000 ஓட்டை பிரிச்சிருக்காங்கன்றாங்க, ஷிஃப்டட்னு போட்டு அமைச்சிருக்காங்க. இப்ப இது வந்து ஒரு பெரிய உள்நோக்கத்தோடு தான் இருக்குது. புதிய வாக்காளர்களை கொண்டு வந்து முதல்ல என்ன சொன்னாங்க, இந்த 2002 2005 எஸ்ஆர் உடைய டீட்டெயில் வேணுன்றாங்க. அப்ப இது வேணான்றாங்க. இப்ப கால நீட்டிப்பு செஞ்சிருக்கிறாங்க. கால நீட்டிப்பு யாருக்கா செஞ்சிருக்காங்க? 5.5 கோடி பேரை கொடுத்துட்டோம்ன்றாங்க. இது பெரிய குழப்பம் இருக்கு. ஏன் நீங்க முதல்ல வந்து இவ்வளவு ஷார்ட் டைம்ல எஸ்ஆர் வச்சிருக்கீங்கிறது தான் எல்லாருடைய கேள்வி. ஒரு மாதத்துல என்ன பண்ண போறீங்க? இது இல்லாம கேரளாவில் இருக்கக்கூடிய கேரள அரசாங்கம் இன்னைக்கு ஒரு மனு போட்டிருக்காங்க. அங்க உள்ளாட்சி தேர்தல் நடந்துட்டு இருக்கு. நீங்க எப்படி நீங்க இன்னும் ஒரு மாசம் தள்ளி வைங்கன்னு சொல்லி அவங்களும் கேட்டிருக்காங்க. இந்த பிஎல்ஓஸ் சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆபீசர்ஸ் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர் இறந்துருக்காங்க. இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள் இறந்துருக்காங்க. குஜராத்ல இறந்துருக்காங்க, வெஸ்ட் பெங்கால் இறந்துருக்காங்க, தமிழ்நாட்டில் ஒருத்தவங்க இறந்துருக்காங்க, கேரளாவில் ஒருத்தர் ஒரு பள்ளி ஆசிரியர் ஒருத்தர் இறந்துருக்காரு. இது ஒரு பெரிய இவங்க செய்யக்கூடிய எல்லா விதமான இந்த சீர்திருத்த திட்டங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே அறகுறையா தான் இருக்கும். ஒரே நாளில் 500,000 செல்லாதுன்னாங்க. அதனால பேங்க் வாசப்படி நின்று இறந்து போனவங்களுடைய கதை வந்து நூற்றுக்கணக்கான பேர். 21 நாள் லாக்டவுன் போட்டாங்க. அப்போ நடந்து போய் இறந்தவங்களுடைய லிஸ்ட் பெரிய லிஸ்ட். இந்த எஸ்ஐஆருங்கிறது இப்பதான் உங்கள்கிட்ட கிளாரிட்டி இல்லையே. இப்போ எதுக்கு நீங்க 2002 2005 கேட்டீங்க? எதுக்கு இப்போ எக்ஸ்டெண்ட் பண்றீங்க? உறவினர் பேரை கொடுத்தா பரவாயில்லன்றீங்க, ஆதார் மட்டும் கொடுத்தா போதுன்றீங்க. உங்கள்கிட்டயே ஒரு கிளாரிட்டி இல்லை. இதைத்தான் எதிர்கட்சிகள் கேட்கறாங்க. உங்கள்கிட்டயே ஒரு தெளிவு இல்லை அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய இந்த எஸ்ஆர் ஃபார்ம்ல 13வது ஒரு கேள்வியை என்ன போட்டுருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து பீகார் எஸ்ஆர்ல இருந்தீங்கன்னா போதும், 2015 ஜனவரி பீகார் எஸ்ஆர்ல இருந்தா போதும், அதை நீங்க ப்ரூஃபா காமிச்சு ஓட்டு போடலான்றாங்க. நீங்க பீகார் ஓட்டர் ஐடி வச்சிருக்கக்கூடிய ஓட்டரா இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க பீகார் எஸ்ஆர்ல இருந்தீங்கன்னா அதை நீங்க ப்ரூஃபா காமிச்சு ஓட்டு போடலான்றாங்க. இது எந்த தமிழ்நாட்டுக்கு பீகாருக்கு என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டில் யார் ஆள வேண்டும் தமிழ்நாடு தானே முடிவு பண்ணும். பீகாரி வந்து எப்படி முடிவு பண்ணுவான்? இப்ப இது எல்லாமே உள்நோக்கத்தோடு இருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்களை தமிழ்நாட்டில் வந்து அவங்க சேர்க்க போறாங்க. வட இந்திய வாக்கு அவர்களுக்கு தேவையில்லாத, அவர்களுக்கு எதிரான யாரெல்லாம் வாக்களிப்பார்களோ அவர்கள் நீக்க போறாங்க. புதிய வாக்காளர்கள் 1 பேர் சேர்க்க 1 கோடி பேருங்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 12 to 15%. 12 to 15% கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க சொல்ற ஆட்கள் தான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு பெரிய இது மட்டும் இந்த தமிழ்நாடை மட்டும் விட்டுருங்க. வெஸ்ட் பெங்கால்ல மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டத்தை மம்தா பானர்ஜி நடத்திட்டு இருக்காங்க. தினந்தோறும் போறாங்க. பாத்தீங்கன்னா மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் ஊர்வலம் அணி திரண்டு வர்றாங்க. ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆனா வந்து இதுக்கு எதுக்குமே வந்து செவிசாய்க்க மாட்டேங்குது. இதைத்தான் சொல்றோம், ஒரு கூட்டணி பலத்தோடு இருக்கிறது தான் சரி. இப்போ இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல ஒரு பிரச்சனை வர்றப்ப பாராளுமன்றத்தில் எதிரொலிக்குது. ஒட்டுமொத்தமா அத்தனை எம்பியும் நிற்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில கட்சிகள், விஜயவே சொல்லுவோமே, விஜய் எஸ்ஏஆர் நிலைப்பாடு அறிக்கை மட்டும் கொடுத்தா போதுமா? வெறும் அறிக்கை மட்டும் கொடுத்தா போதுமா? வீடியோ எல்லாம் போட்டாரு சார், வீடியோ மட்டும் போட்டா போதுமா? இன்னைக்கு அது ஆக்கப்பூர்வமான வேலையை யார் செய்யறா? இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் செய்யறாங்க. திமுக மட்டும் கிடையாது, அத்தனை கட்சிகளும் செய்யறாங்க. அது ஒரு பிரச்சனை, மாநில ரீதியான ஒரு பிரச்சனை வரும், அத்தனை கட்சியும் ஒன்று சேரும். இல்ல வழக்கு கூட தொடுத்திருக்காங்க, அதுவும் இப்போ ஷெட்யூல் செய்யப்பட்டிருக்கு தாவேகா சார்பில். அதனால என்ன பயன்? இன்னைக்கு இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான், இத்தனை கட்சிகளுடைய அழுத்தத்துக்கு பிறகுதான் விவாதத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க படையூர்ல உட்காந்து வீடியோ போறது என்ன பயன்? 1 வாரம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காங்க. 10 நாள் கழிச்சு தாங்க அவருக்கு எஸ்ஏஆர் என்னன்னு தெரியுது. 10 நாள் கழிச்சு தான் இவருக்கு எஸ்ஏஆருங்கிற ஒரு விஷயம் நடக்கிறதாகவே இவர் காதுக்கு போகுது. அதைத்தான் சொல்றோம். இன்னைக்கு மாநில உரிமைகள் ஒண்ணுன்னா பறிபோயிட்டு இருக்கு, மக்களுடைய அடிப்படை உரிமைகள் பறிபோயிட்டு இருக்கு. இதையெல்லாம் ஒன்றிணைந்து ஒரே குரலில் எதிர்ப்பதற்கு வலுவான கட்சிகள் வேணும். அகில இந்தியாவில் எதிர்ப்பதற்கு இந்தியா கூட்டணியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லோக்சபா ராஜ்யசபா சேர்த்து 200 எம்பிகள் இருக்காங்க. இந்த 200 எம்பிகள் வீதிக்கு வந்த பிறகுதானே விவாதத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க. விஜய் அறிக்கை கொடுத்தனால வந்தாங்களா? விஜய்க்கு நம்ம வழக்கு போட்டதுனால வந்தாங்களா? மம்தா பானர்ஜி நிக்கிறாங்க, இந்த பக்கம் அகிலேஷ் யாதவ் நிக்கிறாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் நிக்கிறாரு. எல்லாரும் போய் ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது தான் இவங்க வலிக்கே வந்திருக்கிறாங்க. இதைத்தான் சொல்றோம், இந்தியாவில் இன்னைக்கு ஒரு ஒருமித்த கருத்தோடு பேசக்கூடிய கூட்டணி கட்சிகள் வேண்டும். அப்ப இது வந்து இந்த பக்கம் வலுவா இருக்கு, இந்தியாவினுடைய எதிர்கட்சியா இருக்கு, அது சார்ந்த கூட்டணி கட்சிகள் இருக்கு. இப்போ எஸ்ஏஆர் பிரச்சனைங்கிறது வந்து ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமே வைக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் தான். இப்போ லீகலா ஒரு சில விஷயங்கள் கேட்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஏற்கனவே மாண்புமிகு நீதியரசர் குறிப்பிட்டிருந்தது தான் இந்த பீகாரினுடைய இந்த எஸ்ஆரின் போதே, இதுல அப்பட்டமான ஒரு மிகப்பெரிய ஒரு முறைகேடுகள் எங்கள்கிட்ட வந்து நீங்க சான்றோடு நீங்க வந்து நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னா நாங்க வந்து ரத்து செய்ய துணிவோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து பேசுனாங்க.
இப்போது அந்த எஸ்ஐஆர் நடந்து கொண்டிருக்கிறது. பல ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. வாதங்கள்லாம் வச்சுட்டு இருக்காங்க. பட் ஆனா நீதியரசர்கள் கடுமையான சில சொல்லாடல்களை பயன்படுத்துறாங்க. ஏன் இன்று வரை இந்த எஸ்ஐஆர் வந்து ஏதோ ஒரு ஸ்டே கூட வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ ஆதாரங்கள் போதிய ஆதாரங்கள் வந்து நம்ம நீதிமன்றத்துல இன்னும் காட்டலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே இதன் மூலமா எழுப்பப்படும். நீதிமன்றங்கள் அதை செய்ய முடியாது. ஏன்னா 1950ல ம். ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதுனதுக்கு பிறகு தேர்தல் ஆணையத்திற்கான சில வழிமுறைகளை கொடுக்குறாங்க. தனி கான்ஸ்டிடியூஷன் பாடி அது. தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு. எப்படி நம்ம லீகல் கான்ஸ்டிடியூஷன் பாடி இருக்கிற மாதிரி எலெக்ஷன் கான்ஸ்டிடியூஷன் பாடி இது. இதுக்கு ரெண்டுக்கும் வந்து இது தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. இப்போ அதுதான் இங்க என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஆர்டர் போடலாமே ஒழிய, சஜஷன் சொல்லலாமே ஒழிய, அதை வந்து பிளாக் பண்றதோ டெமாலிஷ் பண்ற வேலையோ நீதிமன்றத்தால செய்ய முடியாது. இப்போ அது ஒரு வரமுறை இருக்கு இல்லையா, அதுதான் சிக்கல். இப்போ என்ன பண்ணாங்கன்னா, நீங்க பீகார் எஸ்ஏஆர்ல கேட்டீங்க, நல்ல கேள்வி. பீகார் எஸ்ஏஆர்ல அவ்வளவு விதமான ஒரு சூறையாடல் நடந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, கடைசியில் ஆதாரை வந்து உச்சநீதிமன்றம் உள்ள தலையிட்டதுக்கு பிறகு ஆதார் அவங்க ப்ரூஃப் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஆதார் வந்து உச்சநீதிமன்றத்தில், ஆனால் அதை வந்து அவங்க ஸ்டாப் பண்ண முடியலையே. எஸ்ஏஆர் அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு அட்டானமஸ் பாடி, தன்னாட்சி. அதோட வழக்கு இன்னும் போய்கிட்டு இருக்கு. தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் அறிவிச்சு பதவியெல்லாம் ஏதாச்சு. 2வது கவர்மெண்ட் பதவி ஏற்றுச்சு. இப்போ இன்னும் அந்த வழக்கு. சரி, மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் 91 லட்சம் பேர் வந்து போலி வாக்காளர் சேர்ந்திருக்காங்க ஆதாரத்தோட. நவநிர்மல் சேனா கட்சியினுடைய ராஜ் தாக்கரே வந்து வழக்கு போட்டிருக்காரு. என்ன நடந்துச்சு? அப்போ ஒரு அளவுக்கு மேல வந்து நீங்க தேர்தல் ஆணையத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குனதே என்ன காரணம் அப்படின்னா, இது எந்த விதமான அரசியல் தலையீடோ சட்ட தலையீடோ இருக்கக்கூடாது. தன்னிச்சையாக இந்தியா முழுவதும் தேர்தல் நடத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதை இவங்க கையில் எடுத்துட்டாங்களே, அதை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்களே. ஞானேஸ்வரமை நியமித்ததிலே ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு, ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்போ இது மூணு பேர் தேர்ந்தெடுத்து தான் ஒரு இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த புரோட்டோக்காலை மாத்திட்டாங்களே. உச்சநீதிமன்ற நீதிபதி, பிரதமர், அப்புறம் எதிர்கட்சி தலைவர் 3 பேர் சேர்ந்து தான் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்குங்கிற முறை இருந்தது. அந்த முறையை மாத்திட்டீங்களே. முறையை மாத்திட்டு உங்களுக்கு தேவையான ஆட்களை உள்ள கொண்டு வைக்கிறீங்க. அப்ப இது வந்து ஒரு நீதிமன்றம் வந்து, நீதித்துறை வந்து ஒரு அளவுக்கு மேல தேர்தல் ஆணையத்துக்குள்ள போக முடியாது அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கு. அதனாலதான் பெரிய அளவுல அவங்க வந்து ஒரு அளவுக்கு மேல அவங்க உள்ள போக முடியும். இதே நீதிமன்றம் தான் தெளிவுபடுத்துது. குடியுரிமையை பரிசோதிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லுது. ஆதார ஏற்றுக்கணும்னு சொல்லுது. தெளிவா கடுமையான உத்தரவுகள் போட்ட பிறகுதான் ஆதாரை இன்க்ளூட் பண்ணி 21 லட்சம் பேரை சேர்க்கவும் முடிஞ்சிச்சு கடைசி சமயத்துல பீகார் எலெக்ஷன்ல. இப்பவும் அந்த உத்தரவுகள் வந்து உத்தரவுகளா தான் இருக்கு. ஆனாலும் அந்த ஆதார் இன்க்ளூஷனை வந்து ஆதார் மட்டும் பத்தாது. கூடுதலா வந்து நீங்க இந்த 11 டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒன்றும் கொடுக்கணும்னு சொல்றது. குடியுரிமை அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஊடுருவல்காரர்கள் வந்து ஆதார் வச்சிருந்தா அவங்களுக்கு கொடுத்துடலாமா அப்படிங்கிற அளவுக்கு கேள்வி கேட்கறாங்கன்னா, அப்ப இந்த உத்தரவுகள்லாம் என்ன அப்படிங்கிற கேள்வி தானே. இல்ல, அந்த உத்தரவுகள் வந்து நான் அதான் சொன்னேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இது ஒரு அளவுக்கு ஒரு லிமிட்டுக்கு மீறி அவங்க போக முடியாது. ஒரு ஆலோசனை தான் சொல்லலாம் தேர்தல் ஆணையத்திற்கு. நீங்க ஏன் எஸ்ஏஆரை வந்து ஸ்டாப் பண்ணல? இப்போ இந்த எஸ்ஏஆர் போனாங்க இல்லையா, தமிழ்நாட்டுக்கு 6 மாநிலத்தில் முதல்ல போட்டதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போனவனே உச்சநீதிமன்றம் ஒரு டைரக்ஷன் கொடுக்குது. என்னன்னா, ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எஸ்ஆருக்கு எதிரான வழக்குகளை நீங்க மாநில நீதிமன்றங்கள் விசாரிக்க கூடாதுட்டாங்க. ஆமா, கீழமை நீதிமன்றம் விசாரிக்க கூடாது, நீங்க மொத்தமா கொண்டு விசாரிக்கிட்டாங்க. அப்ப அதுவே வந்து ஒரு ஸ்டாப் பண்ற மாதிரி தானே. இப்ப நீங்க வந்து ஏன் 2 மாசத்துக்கு 1 மாசத்துக்குள்ள நீங்க எப்படி 6.5 கோடி பேருக்கு எடுப்பீங்க? நீங்க வந்து அங்க தடை போடுறோம், இதுக்கு டைம் வேணும்னு அவங்களால போட முடியாது. சட்டத்தில் அது மாதிரி இடம் இல்லைன்றாங்க. இப்ப அதுதான் சிக்கல். ஒரு அளவுக்கு மீறி அவங்க போக முடியாது. ஒரு சஜஷன் சொல்லலாம், ஒரு ஆலோசனை மாதிரி தான் கொடுக்கலாமே ஒழிய, அவங்க வந்து ஸ்டாப் பண்றதுக்கோ ஆர்டர் போடுறதுக்கோ அவங்களுக்கு ஓரளவுக்கு மேல சட்டத்தில் இடம் இல்லை. அதனாலதான் நீதிமன்றமே அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்காங்க. இப்போ அப்போசிஷன் பார்ட்டிஸ் என்ன, அவங்களுக்கு நிச்சயமா ஒரு மிகப்பெரிய கடமை இருக்கு. ஜனநாயகத்தை காக்க வேண்டும், எல்லோரையும் வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும், குடியுரிமையை வந்து காக்க வேண்டும் என்கிற ஒரு பெரும் கடமை அவர்களுக்கு இருக்கிறது. டிசம்பர் 14ஆம் தேதி காங்கிரஸ் கட்சி சார்பில் டெல்லியில் ராம்லீலா மைதானத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் போதுமானதா? அந்தந்த பிராந்திய கட்சிகள், குறிப்பாக 5 மாநில தேர்தல்களில் எல்லா எதிர்கட்சிகள் தான் ஆண்டு கொண்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் போதிய விழிப்புணர்வோடு மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறாங்களா? எப்படி பாக்குறீங்க? இல்ல, காங்கிரஸ் கட்சி தன்னுடைய எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்துட்டு இருக்கு. ஏன்னா வந்து ஒரு எதிர்கட்சியா இருக்கு, இந்தியாவோட எதிர்கட்சியா. சட்ட ரீதியான போராட்டம், நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நாடாளுமன்றத்துக்கு வெளியில மக்களை திரட்டி போராட்டம், இதற்கு மேல ஒரு எதிர்கட்சியா என்ன செய்ய முடியும்? இதை காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் முன்னெடுத்து நடத்துது.
இது மற்ற கட்சிகள் தமிழ்நாடு போன்ற கட்சிகள் வந்து காங்கிரஸ் கட்சிகளும் திமுகவும் சேர்ந்து பண்றாங்க. இப்ப அவங்களுக்கு பிரச்சனை வர்றதுனால தான் மம்தா பானர்ஜி வந்து சேர்ந்திருக்காங்க. மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் வர்றாங்க. இந்த ராம்லீலா மைதானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அந்த ப்ரோட்டஸ்ட்ங்கிறது ஒரு பெரிய இந்திய அளவில் பேசக்கூடிய ஒரு பெரிய ப்ரோட்டஸ்டா இருக்கும். ஏன்னா போன வாரம் கூட ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கெல்லாம் சம்பந்தமா ஒரு ஒரு ஆலோசனை நடத்திருக்காங்க. ஒரு பெரிய லெவல்ல இதை வந்து கொண்டு போகணும். ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவின் கவனம் இருக்கக்கூடிய விஷயமா எப்படி நம்ம வந்து சிஏ பண்ற மாதிரியான விஷயத்தை இது பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை, ஒரு போராட்டத்தை அவங்க முன்னெடுத்திருக்காங்க. ஒரு இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி அதற்கு மேல் என்ன செய்ய முடியும்? சட்ட ரீதியா போராடுறாங்க, நாடாளுமன்றத்தில் பேசுறாங்க, நாடாளுமன்ற வெளியில பேசுறாங்க, மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்றாங்க. அதுக்கு மேல் என்ன செய்ய முடியும்? ஆட்சியாளர்கள் தான் அதை மனம் வந்து இறங்கி வரணும். ஒரு எதிர்க்கட்சியாக அவங்க எல்லா வகையிலும் செயல்பட்டு தான் இருக்காங்க. நிச்சயமா சார். இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் உச்சநீதிமன்றத்தில் அது ஒரு பக்கம் வாதங்கள் போய் கொண்டிருக்கின்றன. அதேபோல மக்கள் மத்தியிலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து போராட்டங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக செயல்படவில்லை. அது பாஜகவினுடைய மற்றொரு அமைப்பாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்பது போன்ற கருத்தை தான் வந்து உறுதிப்பட கூறியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன ஆகிறது இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமான விவகாரம். வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயன்படுத்தி.